தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவாரூர் அருகே வீட்டில் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த செங்கல் சூளை மேஸ்திரியை வீடு புகுந்து ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் அருகே உள்ள குடவாசல் காவல் சரகத்திற்கு உட்பட்ட சேங்கிலியபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் 48 வயதான திருமுகம். இவர் அதே பகுதியில் செங்கல் சூளையில் மேஸ்திரியாக வேலை செய்து வந்தார். இவருக்கு திருமணமாகி 45 வயதில் சுதா என்கிற மனைவியும் 10ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு ஆண் பிள்ளையும் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் பிள்ளையும் உள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் திருமுகம் சாப்பிட்டுவிட்டு தனது குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டில் புகுந்த 4 மர்ம நபர்கள் திருமுகத்தை சரமாரியாக அரிவாளால் வெட்டியுள்ளனர். மனைவி குழந்தைகள் கண்முன்னே இந்த சம்பவம் நடந்ததால் அவர்கள் அலறி கூச்சலிட்டனர். பின்பு திருமுகம் இறந்ததை உறுதி செய்துவிட்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற குடவாசல் காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். இறந்தவரது உறவினர்கள் கொலையாளிகளை உடனே கைது செய்ய தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேங்கிலாபுரம் குடவாசல் மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.